மெஸ்ஸுக்கு விஐபி அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு கேம். அது வந்து டுன் 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 என்னமோ லாஸ்ட்டில் இருக்குமா. ஆனால் நான் அந்த கேம் விளையாண்டுருக்கேன். இதில் நான் வின் ஆகிருக்கேன் நிறையா வாட்டி. ஸோ இதில் வந்து இது வேறு ஒன்று ஹைப்பரு கீப்பருன்னு சைட்லேயும் எல்லாருமே எல்லாத்தையுமே வச்சனால கஷ்டமாக இருக்குது. இதோ இந்த மாதிரி பசில்ஸ்லாம் காய்ஸ். இதோ அந்த ஏர மார்க்கு கிட்ட தாண்டினதுக்கு அப்புறமா மேலே பாருங்க ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு அந்த 3 6 9 இந்த மாதிரிலாம் வரும். அப் டு 9 வரைக்கும் இருக்கும். ஒரு ரெயின்போ மாதிரி ஒரு ஏணி மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஏறணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி. இதுக்கு வந்து இந்த லாஸ்ட்டு அந்த ரெட்டு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி முட்டு சந்தெல்லாம் இருக்கும். இந்த ரெட்டு கிட்ட மட்டும் போயிட்டேன். இந்த கிட்ட போனோன்னே லாஸ்ட்டு இந்த பச்சைக்கு இங்கே இதுக்கப்புறமா இங்கே வந்து ஸோ இங்கே பாருங்க லைக் த கேம் அண்ட் ஜாயின் அவர் குரூப் ஃபார் ஃப்ரீ ப்ரெக்ஸா அது என்னன்னு நம்மளுக்கும் தெரில. இந்த வழியிலேயே போனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்குலாம் இங்கே தரதெல்லாம் கீழே இந்த ஒரு மேட்டு மாதிரி இருக்கல ரெயின்போ கலரில் பறக்கும் தட்டு மாதிரி இதெல்லாம் அங்கே கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் ஃப்ரீயாகவே அங்கே கிடைக்கும். சில இதெல்லாம் எங்கே போகிறாங்கப்பா சாட்டனு இது எங்கடா இங்கே 3லாம் இருக்கும் நினைக்கிறேன். சரி போவோம். இந்த பச்சைங்க சில இதெல்லாம் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குதுப்பா. இது சுற்று சந்து எங்கே போயிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்றுமே தெரியல. என்னடா இது வந்தாச்சு. போட்டு தகிட 6 இது. ஐயோ இதெல்லாம் நாங்கள் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நேராக போயிட்டு நேராக அந்த லாஸ்ட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து இங்கே ஒரு அதை அப்படியே இங்கே பார்த்துட்டு இந்த அப்படியே நேராக போய் என்னடா இது இங்கே முட்டு சண்டைன்னா அங்கேயும் முட்டு சண்டை இருக்கும். ஸோ திஸ் ரூட் இஸ் ஸ்ட்ராங். தென் விச் ரூட் இஸ் கரெக்ட்? Which is the capable route? I don't know, man. எதுன்னு நம்மளே அப்படியே பார்த்துட்டு இதுன்னு நினைக்கிறேன். இதுவா இல்லை எதுவான்னு ஒன்றும் புரியவும் புரியாது. அப்படியே போவோம். இந்த சைடு வேணாம். அப்படியே இப்படி போவோம். என்னடா இது நம்ம இது வந்து 5th டைம் விளையாடுறோம். அந்த ஒரு அது இங்கே இருக்குது ப்ரைஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல. அதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து 2nd டைம் விளையாடுறேன். இன்னொன்று வாட்டி நம்ம விளையாடும் போது அது 7th டைம்னு வரும். அதனால் ப்ரைஸ் 6ன்னு இல்லை. அது நார்மலாகவே அப்படி தான் காமிக்கும். எங்கே இருக்குது இதுதான் காய்ஸ். இங்கே பாருங்க ஒரு மாதிரி இருக்கும். கண்ணில் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மைக் வர மாதிரியே இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் அன்லைக்காக எனக்கு. இந்த பசில் மட்டும் அன்லைக்காக எனக்கு அவ்வளோவா. ஆனால் இது விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். பசில் மாதிரி கொஞ்சம் பிரெயினுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இது படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க. இது வேறு ஒன்று. இது வந்த வழின்னு எனக்கும் தெரியும் காய்ஸ். இந்த வழியோட தான் நம்ம பிரதர்ஸ் போகிற வந்தோம் மாதிரி ஒரு ஃபீலின்னு. சரி இப்படியா நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் ஒன்று இருக்கும் காய்ஸ் லாஸ்ட்டில். இங்கே இது பக்கத்தில் தான் அங்கே ஒரு கொக்கோகோலா க்ரீன் கலர் ப்ளூ கலர்லாம் அது வந்து 8th இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ 7th இதில் இருக்கும். ஒரு டிவிலாம் வச்சு கோக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. டயர்றாது யாரோ ஒருத்தங்க அது போகும். என்னடா இது ரொம்ப இன்னைக்கு ஜாம் ஆகுது. எங்கடா எங்கே போனாலுமே ஒரே இடம். போன இடத்துல போயிட்டுருக்கேங்க. இதனால தான் சொல்கிறேன். இது வந்து முன்னாடி வேறு கேமில் இந்த மேகத்தை யூஸ் பண்ணும்போது செம்மையாக பிறந்தோம். அந்த ஸ்பைடர்மேன் கிராணி ஸ்பைடர்மேனு என்னடா கிராணியில் ஸ்பைடர்மேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் காய்ஸ் ஸ்பைடர்மேன் சுவிட்செல்லாம் இருக்கும். ஆனால் அது அந்த கேம் போல் கிராணியே என்னடா அது பார்த்தீங்களா காய்ஸ்? என்னமோ ஒரு கேர்ளோட லிப்ஸில் ஒரு எப்படி அது பேர் என்ன லிப்பாமா லிப்ஸ்டிக்கு செவுத்துல. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். பூதமா இல்லை பின்னாடி ஏதாவது இருக்குமா இல்லை ஏதாவது எடிட்டினா என்ன ஒன்றுமே புரியல.
இது எல்லாத்தையுமே சட்டு புட்டோன்னு பண்ணிட்டோம். ஆனால் இது மட்டும் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு ஒன்றுமே புரியல. இப்படி இருக்கும் கீழே பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதாட்டுக்கு போவோம். என்னடா தான் பண்ணு இருங்க. எனக்கு வந்து ஃபேஸுக்குள்ளார ஒரு ஃபேஸ் இருக்கும். அது வந்து லைட்டாக தான் தெரியும் காய்ஸ். என்ன இருங்க காமிக்கிறேன். மவுத்து இதுவும் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இது எனக்கு ரேராக தான் வரும் காய்ஸ். அடப்போங்க. சாரி காய்ஸ், நான் வேறு வீடியோ ஏறுறேன். அப்பா அங்கே போகாதீங்க, திருப்பி வந்த வழியிலாம் வருவீங்க. நிலமை அப்படி ஆயிரும். சொல்லலை யாருறாங்களாம் கேங்கா செஞ்சுருக்காங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். யார்றாவன்? நீ யாரா? வந்த வழியிலே வரீங்கடா. ஐயோ எனக்கு வேற ஒரு பீலின் ஆகுது. சாரி காய்ஸ், சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண நம்மளை கூப்பிட்டுட்டாங்க காய்ஸ். ஸோ தட் ஒன்லி எல்லாத்துக்கும் ஏன்டா என்னையே டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு பேச்சு விட்டுட்டான்ட்டேன். மறுபடியுமா ஐயா வெயிட் பண்ண. லைட்டாக ஒரு காரமாகவும் கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருந்துச்சுன்னா எப்படியே வந்துட்டேன். போடு தகிடா. இதுக்கப்புறம் தான் இது இந்த ஏரோவை தாண்டி நான் நினச்சேன். இதுக்கப்புறமா இந்த சைடு ஐயோ ஆரம்பத்துலேயாவா ஆமாப்பா வின்னாங்கங்களுக்கு மேலெல்லாம் ரெட் கலரில் காமிக்கும், நம்மளுக்கு ஒன்றுமே காமிக்காது. மறுபடியும் அந்த சேட்டனுக்கு பார்க்குது. என்னடா ஓவராக பண்ணுற, கொஞ்சம் வாலி எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா தெரியும். இதுதான் கைஸ் ஒரு க்ளூ. இப்படிப்பா சொல்லலை. இந்த ப்ளூவும் இங்கே நெக்ஸ்ட் க்ரீனும் வச்சு சேர் சொல்லலை. எப்போ உனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லி தான் ரொம்ப ஆடாதீங்க. ஏன்னா போனோன்னே அங்கே சூப்பர் பவர் இருக்கும் கைஸ். இப்படி போயிட்டு அங்கே போனோன்னே ரெயின்போ கலரில் ஒரு ஏனிங்கெல்லாம் என்னடா ஓவராக பண்ணுறீங்க, எங்களுக்கும் தெரியும். அங்கே போனோடனே சீசா எல்லாமே இருக்கும். கீழே ஒன்று போகுமே. இல்லை எதுவுமே பண்ண தேவை, நம்ம பார்த்துட்டு போகலாம். ஆனால் எப்படி காலை வச்சாலே இது கூட்டிகிட்டு போயிடும். எப்படி ரெயின்போ கலர் ஏறுவாயா பார்த்தீங்களா காய்? யூஸ் பண்ணலாம். இங்கே காய்ச்சதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன் இதோ இதெல்லாம் இந்த மாதிரி சூட்ஸுக்கு உரம் ஆட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பறக்கும் தட்டு இதெல்லாம் வந்து டபுள் ஜம்ப்பு. இதெல்லாம் ஸ்வீட்ஸு. எனக்கு பிடிச்சது வந்து இதோ இந்த ஜெட் பேக்கு, இந்த பலூனு. அவ்வளோதான். இது வந்து க்ளீன் இன்வென்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை என்ன ஸ்கின் வேணாலும் எடுத்துக்கலாம். கலரு நெக்ஸ்ட் இருங்க. மெயினாக ஸ்பீடு எப்படி அளவுக்கு அதிகமாக ஸ்பீட். அது இதுவாக பலூன் யூஸ் பண்ணால் பலூன் வச்சு பறக்கலாம் சொல்லலை. இப்படி வந்து அப்படியே போய் அப்படி வந்து இதெல்லாம் கைஸ் என்னன்னு தெரிய மாட்டேங்க. நான் ரொம்ப வாட்டி பறக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியும். பட் திஸ் வாஸ் பிளான் ஐ டோன்ட் நோ. இது இந்த ஸ்ப்ரிங்கை பார்த்து சொல்கிறேன். இந்த ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கு நார்மலாக இதுக்கு மேலெலாம் ஏற முடியாது. ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு கிராவிட்டி ஸ்ப்ரிங்கு, பேரே கிராவிட்டி ஸ்ப்ரிங் தான். எப்படி ஐயோ எப்படி காய்ஸ், திஸ் ஒன்லி த கேம் ஆஃப் த எண்ட். ஆனாலுமே இது எண்டு கிடையாது. நான் வந்து எண்டாக வச்சுக்க மாட்டேன். எப்படி ஸ்பீடாக மாசா இப்போதானா. ஆனால் இப்போ வர இது வந்து எனக்கு ஸ்மாலாக தெரியுது காய்ஸ். இதுதான் பிக்காக தெரியுது. இல்லை அது விளையாடும் போது அது ஸ்மாலாக தெரியுது. ஆனால் அதெல்லாம் வேர்ஸ் பிக்கு. ஆனால் எல்லாமே சின்னதுலேருந்து தான் பெருசாக வரும். இதோ இங்கே ஒரு ப்ரௌனை தெரியுது, அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பேராசூட் இது பண்ணு, பேராசூட் கேன்சல். எனக்கு வந்து இதெல்லாம் தெரியுங்க. எக்கா அந்த சைடு இப்படி போங்க. இரு, இந்த பேரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இல்லை இது வேற யாரோ. ஐயோ பலூனு
அப்பா கீழே போனோன்னா செத்து மறுபடியும் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஆனால் அந்த ரெயின்போ ஏனியத்தில் அங்கெல்லாம் வருவோம். இந்த பாட்டு செமையாக இருக்கும் காய்ஸ். இந்த என்ன கட் ஆயிடுச்சு பாட்டு, அது போனால் போயிட்டு போய். இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன் காய்ஸ். இதை முதல்ல கேன்சல் பண்ண. இப்போ பாருங்கள், நான் நடக்கும்போது ஒன்றுமே பின்னாடி வரலையா? இப்போ மட்டும் பாருங்கள், ட்ரெண்ட்ஸில் போய் ஒயிட் கலர் சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இதில் வந்து 2 கலர்ஸ் தான். அதுவும் வந்து சில கேம்ஸ் எல்லாம் நம்ம வின்னாகி வந்தால் மட்டும்தான் இந்த கலர்ஸ்லாம் 2 கலராக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அப்புறம் ஒயிட் கலராக நம்மளுக்கு பிடிச்சது எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஷாப்ஸில் போய் ஆத்தாடியாக்கா நம்மக்கிட்ட ரோபக்ஸ் வந்து 0 தான் இருக்குது. செட்டிங்ஸில் யார்றவன் ஐயா என்ன தலுக்கு முழுக்குன்னு அழகாக இருக்கீங்க. இவன் வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட்லேருந்து வில்லேஜர் ஒருத்தன் இருப்பான்ல காய்ஸ், அவன் மூக்கு மாதிரியே இருக்குது காய்ஸ். அந்த வில்லேஜர் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கணும் காய்ஸ். ஜாம்பிஸ்லாம் வந்து அந்த எலும்பு கொண்டு மண்டே இருப்பான்ல, அம்பை வச்சு அடிச்சுட்டே இருப்பான்ல. ரியல் ரோப்ளாக்ஸை வச்சு ரியல் மைண்ட் கிராஃப்ட் வந்து நான் காசு கொடுத்துவாங்களா காய்ஸ். அது வந்து யூஸ் ஆகும், நல்லா மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும், காசெல்லாம் கட்ட தேவையில்ல. ஆனால் அது வந்து அப்படியே ரோப்ளாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, அந்த லாவா இருக்கிற இடம் இந்த இடத்துலலாம் பர்பிள் கலரில் பிளாக் கலரில் செட் பண்ணி பர்பிள் கலரில் வச்சு என்னமோ போவாங்களே, என்னமோ ட்ரான்ஸ்ஃபார்மாக இல்லை என்ன எப்படி சொல்ல, ட்ரான்ஸ்ஃபார்மரா இல்லையே வேறு என்னமோ சொல்லுவாங்களே, டைம் ட்ராவலா, அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வராது அந்த இதில். ஆனால் அதெல்லாம் அது வந்து ரியல் மைண்ட் கிராஃப்டில் வரும். இது வேறு ரோப்ளாக்ஸ்னே வருது. ஆனால் ரியல் மைண்ட் கிராஃப்ட் தான். ஆனால் மைண்ட் கிராஃப்டை வாங்குங்க, ரியல் மைண்ட் கிராஃப்டை வாங்குங்கன்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஓவர் லாங்காக அது அமுத்திட்டே இருந்தால் அது பிரிக்ஸ் எல்லாம் உடையும், ஜம்ப்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம்ல. கீழே கிளிக் பண்ணினாங்கன்னா அந்த சிலதெல்லாம் டையாக பிளாக் டை இதெல்லாம் வரும்ல, பிளாக் டை ஒயிட் டை இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வைக்கவே முடியல. அதுக்கு வந்து ரியல் அது வந்து எவ்வளோன்னா 299 பே பண்ணணுமா. நாமெல்லாம் காசுனாலே ஓசியில் வாங்கி திங்கிறாங்க, நாங்களாம் ₹1 தான் வாங்கிட்டாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ என்னடா சூப்பர் பவர் இருந்துமே அதை கிராஸ் பண்ண முடியல, அதெல்லாம் ஃபீலிங். சரி காய்ஸ், சவுண்டு தாங்க ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இது மேலே பறந்துட்டு போயிட வேண்டியதான். அப்படியே ஒரு ஜம்ப் போடு, ஜம்பை போடு, ஒரு ஸ்பீடை போடு, அப்படியே ஜம்பை போடு, மேலே போடு. ஐயோ பலூன் இழக்கடா அப்போ அருவாவா. ஆமாம், இதுக்குள்ள இந்த கேம் விளாட மட்டும்தான் காய்ஸ் இந்த மாதிரி இருக்கும். என்னடா ஓப்பன் ஆடுவான்னு சொல்ல ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் ஃப்ரீ க்ரீன் இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணலாம் காய்ஸ். இருங்க முதல்ல க்ளீன் இன்வென்ட்ரி. என்னது, என்னடா கேட்குது? ஐயா ஆத்தாடி கீழே பாருங்க எவ்வளோ பக்ஸுன்னு ரோப்ளாக்ஸுன்னு. என்ன சம்மரா? இது பேர் சம்மரா? ஓகே சம்மருக்கு போய் இங்கே பாருங்க எல்லாமே சன்னாக இருக்குது. நானே ஆழ்ந்ததே சூரியன் பகவான் மேலே கோபமாக இருக்கேன், நீங்கள் வேறு. என்னது ரீசெட்? ஓகே இப்போ க்ளோஸ். ஆமாம், அந்த ட்ரெஸ் இதுக்குள்ளே விட்டோம்ல, இதுக்குள்ளே போனால் வரல. ஓகே, இதை யூஸ் பண்ணி கீழே எப்படி கொடுத்தா நம்ம மேலே எப்படி பறக்கலாம். இதே மாதிரி கோல்டு கலராக அந்த துண்டு இதில் தான் காய்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பீஸாவை சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரில, ஒன்றுமே தெரில, புரியல. இந்த மேகத்தால் இது என்ன அதுதான் இது என்னடா இது, ஒரு யூஸுமே இல்லை காய்ஸ். இந்த மேகத்தை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்படி கீழே வச்சு இது பண்ணால் அப்படியே மேகம் மாதிரியே பறந்து போகும்.
என்னடாது மறுபடியும் கையில் வச்சுட்டோமா. நான் ஒரு வாட்டி இந்த பலூனை வச்சு அந்த சேட்டனுக்கு போனாங்க. சி 3க்கு போனாங்க. 3லேருந்து என்னால் நிற்க முடியுது. இருங்க நான் உங்களுக்கு இப்போ லைவ்ல போய் காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பலூனும் அந்த சூப்பர் பவர்ஸும் தேவைப்படுங்க காய்ஸ். இருங்க என்னடா அது ஸ்பீடுமே போயிடுச்சு. இப்போ ஆமையாட்டம் போவோம். ஓகே போவன்ட்டு போகட்டும். இருங்க ஸ்லோவாக போய்க்கலாம். எவ்வளோடா அப்பா வந்தாச்சு. முதல்ல இது நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கு. ஓகே ஆல் டீன் இஸ் ரைட். ஆனால் ஒன்று அவ்வளோதாங்க. பாய் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் 3க்கு போயிட்டு பாய் சொல்லிக்கிறேன். அப்பா என்ன குதிச்சது ஆமாம் எப்படா. ஓகே ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் காய்ஸ். கத்திருந்து காலிங்கள் போகுறடி. இப்போ அந்த நிலமை தான் உங்களுக்காக போகுது. ஓகே காய்ஸ் நம்ம கடைசியாக 3 பார்த்துட்டோம். அது வந்து கீழே கிடக்கு. எங்கள் காய்ஸ் மறுபடியும் கூப்பிட்றாங்க. ஓகே காய்ஸ் மறுபடியும் வந்துட்டேன். சிக்கனை கொடுத்து போடுங்க கொடுத்துறாங்க காய்ஸ். என்னோட ஆளே காணும். அது போனால் போயிட்டு இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அங்கே என்னமோ ஆமாம் காய்ஸ். அது என்னதுன்னு தெரில காய்ஸ். அது மனுஷனா இல்லை எவன் ஒருத்தனும் தெரில. அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இப்படி இங்கே அப்படி. ஓகே ஆனால் அது கீழே தானே இருக்கு. இருங்க காய்ஸ் அது பக்கத்தில் போய்க்கலாம். என்னது எக்ஸ்பிளைன் ஸ்பீடான்னு சொன்னாங்க ஒன்றுமே தெரியல. அங்கே இருக்க பாருங்க காய்ஸ் நம்ம இதை முடிச்ச இடம். நம்ம 3க்கு மேலே வந்துட்டோமோ. ஆமாம் 3 மேலே தான் இருக்கும். 3 நம்ம அதிசயமாக தான் பார்த்தோம். அது அங்கே இருக்கு காய்ஸ். அது என்னது அதை நான் பார்த்துட்டே ஆகணும். இப்போ ஸ்பீடாக கீழே போகும். என்ன ஆனாலும் சரி இருங்க. அங்கே டார்க்காக ஒரு ப்ளூ கலரில் வந்து தெரியுதா காய்ஸ். அதை தாண்டி நம்ம கீழே வந்துட்டோன்னா அப்படியே நிற்போம். செத்துருவோம். அவ்வளோ என்ன ஆகும் செத்துருவோம். அதான் கீழே வந்தால் செத்துருவோம்ல. சரி பொறுமையாக கீழே என் சைட்னாப்பில் காமிக்க ஸ்ட்ரைட்டாக காமிக்க. அடப்பாடா இது செட் ஆகுது. ஜஸ்ட் ஐயோ செத்துட்டேனே. ஓகே காய்ஸ் இருங்க ஸ்பீட் பவரோட எல்லா பவருமே வச்சு. ஓகே காய்ஸ் இதோட இந்த கேம் பிளே வீடியோவை முடிச்சுப்போம். ஐயாடா. ஓகே காய்ஸ் பாய் ஃப்ரம் நருட்டோ கிளான்ஸ் வீடியோ. வெயிட் இருங்க காய்ஸ்.